வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதல் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பாராலிம்பிக்கில் ஆடவர் கிளப் எறிதல் போட்டியில் இந்திய வீரர் தராம்பீர் தங்கப்பதக்கம் வென்று அசத்தல். 2வது இடம் பிடித்த இந்திய வீரர் பிரணவ் சூர்மா வெள்ளிப் பதக்கம் வென்றார். பாராலிம்பிக் 100 மீட்டர் ஓட்ட பந்தயத்தில் இந்திய வீராங்கனை சிம்ரன் சர்மா அரையிறுதிக்கு முன்னேற்றம். இந்தியாவுக்கு மேலும் ஒரு பதக்கம் கிடைக்க வாய்ப்பு இருப்பதாக ரசிகர்கள் ஆரூடம். பாராலிம்பிக்கில் பதக்கங்களை வேட்டையாடிய தமிழக வீராங்கனைகளுக்கு சென்னை விமான நிலையத்தில் மேலதாளங்கள் முழங்க உற்சாக வரவேற்பு. விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் பயிற்சியும் ஊக்கமும் தான் வெற்றிக்கு காரணம் என வீராங்கனைகள் நெகிழ்ச்சி பதிவு. பாலியல் புகாரில் சிக்கும் தமிழ் நடிகர்கள், தொழில்நுட்ப கலைஞர்கள் 5 ஆண்டுகள் சினிமாவில் பணியாற்ற தடை. தென்னிந்திய நடிகர் சங்கம் அதிரடி அறிவிப்பு. தமிழ் திரையுலகில் பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் 7 தீர்மானங்களை நிறைவேற்றியது தென்னிந்திய நடிகர் சங்கம். பாதிக்கப்பட்டவர்கள் காவல்துறையில் புகார் தருவதில் இருந்து சட்ட ரீதியாக தேவைப்படும் அனைத்து உதவிகளையும் கமிட்டி செய்யும் என்றும் உறுதி. எல்லா துறைகளிலும் பாலியல் சீண்டல்கள் இருக்கும்போது ஏன் திரைத்துறையை மட்டும் குறை கூறுகிறீர்கள் என்று நடிகை குஷ்பு பாய்ச்சல். தென்னிந்தியாவின் அனைத்து மொழிகளிலும் நடித்துள்ள தனக்கு இதுவரை எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை என்றும் விளக்கம். நடக்கலையா, இல்ல அரசியல்ல நடக்கலையா? எல்லா இடத்துலயும் நடக்குது, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியுது. அப்புறம் ஏன் சினிமா மட்டும் பிடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க? நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால் தான். அது சினிமா எல்லா பழியை எடுத்துட்டு சினிமா மேல போடுங்க சொல்றது தப்பு. எல்லா துறையிலும் இந்த மாதிரி கமிட்டி இருக்கணும்னா சொல்லுங்க, நான் ஒத்துக்கிறேன். பெங்களூரு மடிபாலா சந்தியா திரையரங்கில் வெளியானது விஜயின் தி கோட் திரைப்படம். நள்ளிரவு முதலே ரசிகர்கள் திரளாக கூடி ஆடி பாடி உற்சாகம். மத்திய மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் இன்று உருவாகிறது காற்றழுத்த தாழ்வு பகுதி. தமிழகத்தில் அடுத்த 5 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவல். விநாயகர் சதுர்த்தி விழா கொண்டாடுவது தொடர்பாக அரசு பள்ளிகளில் உறுதிமொழி ஏற்க கோரிய அறிவிப்பு ரத்து. தவறான சுற்றறிக்கை அனுப்பிய அலுவலர்கள் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தமிழக அரசு விளக்கம். காலாவதியான சுங்கச்சாவடிகளில் வழக்கமான கட்டணம் வசூலிக்க கூடாது என அமைச்சர் ஏவா வேலு திட்டவட்டம். காலாவதியான 4 சுங்கச்சாவடிகளை அகற்ற கோரி மத்திய அரசுக்கு கடிதம் அனுப்பியிருப்பதாகவும் தகவல். தூத்துக்குடி திருச்செந்தூர் இடையே அடுத்த ஆண்டு 4 வழிச்சாலை போடப்படும் என்று அமைச்சர் ஏவா வேலு அறிவிப்பு. எங்கெல்லாம் போக்குவரத்து நெரிசல் இருக்கிறதோ அங்கெல்லாம் புதிதாக மேம்பாலங்கள் கட்டப்படும் என்றும் தகவல். எங்கெல்லாம் போக்குவரத்து செறிவு நீங்க சொன்னீங்க, டிரான்ஸ்போர்ட் அதிகமாக போகுதுன்னு சொல்லி பாருங்க. அது மாதிரி போக்குவரத்து செறிவை கணக்கில் எடுத்துக்கொண்டு 4 வழிச்சாலைகள் நாங்கள் போட்டு கொடுத்துருக்கோம்.
நீங்க சொல்ற ஆன்மீக பெருமக்கள் அதிகமாக போற திருச்செந்தூர் என்பது நீங்களும் அறிவீங்க, நானும் அறிவேன். அதனால இப்போ வந்து டிபிஆர் தயார் பண்றதுக்கு ஆணை இருக்கிறோம். டீட்டெயில் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டு விரிவான திட்டம் இங்கே கைக்கு வந்த உடனேயே அதில் வந்து ஏன்னா நாங்கள் 4 வழி சாலைன்னு போகும்போது எல்லே பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்கும். பல இடங்களில் போய் எல்லே பண்ணுற வேண்டிய அவசியமே இருக்காது. அது மாதிரி இடங்கள்ல அந்தந்த ஆண்டு விநாயகர் சதுர்த்தி வார இறுதி நாட்களையொட்டி 2315 சிறப்பு விரைவு பேருந்துகள் இயக்கம். பொதுமக்களின் வசதிக்காக இன்று முதல் 4 நாட்களுக்கு பேருந்துகள் இயக்கப்படுவதாக போக்குவரத்து துறை அறிவிப்பு. நாடு முழுவதும் ஆசிரியர் தினம் கொண்டாடப்படுகிறது. அரசியல் கட்சி தலைவர்கள் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் தங்களது ஆசிரியர்களை நினைவு கூர்ந்து வாழ்த்து. சென்னையில் எப்பொழுது ஒன்றாக இணைந்து சைக்கிளில் செல்வோம் என சிகாகோவில் முதலமைச்சர் சைக்கிள் ஓட்டியதை டாக் செய்து ராகுல் காந்தி எக்ஸ் தளத்தில் பதிவு. ஓய்வு கிடைக்கும் போதெல்லாம் ஒன்றாக இணைந்து சைக்கிள் ஓட்டுவோம் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பதில். முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் அமெரிக்க பயணம் ஒரு ஜாலி ட்ரிப் என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு விமர்சனம். எடப்பாடி பழனிசாமி ஆக்கப்பூர்வமான பணிகளுக்காக அமெரிக்கா சென்றதாகவும் பேட்டி. ஒப்பந்தம் போட்டதாக பத்திரிகையில் பார்த்துருக்கோம். ஆக அவர் ஜாலி ட்ரிப்பு மாதிரி நம்ம முதலமைச்சர் எல்லா இடத்துக்கும் அவர் ஜாலியாக போறார். இலங்கை சிறையில் இருந்து விடுவிக்கப்பட்ட 7 ராமேஸ்வரம் மீனவர்கள் சென்னை வருகை. மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டு தனி வாகனம் மூலம் சொந்த ஊருக்கு அனுப்பி வைப்பு. எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக புதுக்கோட்டை மீனவர்கள் 9 பேரை கைது செய்து இலங்கை கடற்படையினர் மீண்டும் அட்டூழியம். சிறைப்பிடித்த மீனவர்களையும் படகையும் விடுதலை செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மீனவர்கள் கோரிக்கை. உதயநிதி ஸ்டாலினை துணை முதலமைச்சராக்க திருச்சி மாவட்டம் வையம்பட்டி தெற்கு ஒன்றிய திமுக சார்பில் தீர்மானம் நிறைவேற்றம். முதலமைச்சர் அமெரிக்க பயணத்திற்கு பிறகு முக்கிய அறிவிப்பு வெளியாகலாம் என தொண்டர்கள் எதிர்பார்ப்பு. பருவமழை தொடர்பான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளில் தொய்வு கூடாது. சென்னையில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தின் போது அதிகாரிகளுக்கு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அறிவுறுத்தல். தேனியில் உணவு பாதுகாப்புத் துறையினர் மேற்கொண்ட அதிரடி சோதனையில் காலாவதியான சிப்ஸ் வகைகள், குளிர்பானங்கள் பறிமுதல் செய்து அழிப்பு. சீன நூடுல்ஸ் சாப்பிட்டு திருச்சியைச் சேர்ந்த சிறுமி உயிரிழந்ததை அடுத்து நடவடிக்கை. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரத்தில் 15 வயது சிறுமியை கட்டாயப்படுத்தி குழந்தை திருமணம் செய்து வைத்த பெற்றோர். தைரியத்துடன் சிறுமி காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் மீது வழக்கு பதிவு. கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை அருகே மீண்டும் சிறுத்தை நடமாட்டம் தென்பட்டிருப்பதால் பொதுமக்கள் அச்சம். வனத்துறையினர் விரைந்து நடவடிக்கை எடுக்க கோரிக்கை.
கோவை மாவட்டம் காரமடை அருகே விமர்சையாக நடைபெற்ற பகவதி அம்மன் கோவில் கும்பாபிஷேகம். ஏராளமான பெண்கள் முளைப்பாரி எடுத்துக்கொண்டு ஊர்வலமாக சென்று வழிபாடு. தென்காசி மாவட்டம் கரிவலம் வந்த நல்லூர் பால்வண்ணநாதர் சுவாமி கோவிலில் ஆவணி தபசு திருவிழா. 5ஆம் நாளில் மயில் வாகனத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலித்த ஒப்பனையாம்பாள். அரசுமுறை பயணமாக புருனே சென்ற பிரதமர் மோடி அந்நாட்டு சுல்தான் ஹாஜி ஹசன் அல் போல்கியாவுடன் சந்திப்பு. இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்தும் வகையில் பல்வேறு ஒப்பந்தங்கள் கையெழுத்து. நாடு முழுவதும் உள்ள அரசு மருத்துவமனைகளில் சிசிடிவி உள்ளிட்ட பாதுகாப்பை அதிகரிக்க வேண்டும். அனைத்து மாநில தலைமை செயலாளர்கள் மற்றும் டிஜிபிக்களுக்கு மத்திய சுகாதாரத்துறை செயலாளர் அபூர்வா சந்திரா கடிதம். கட்சி தாவும் எம்எல்ஏக்களுக்கு ஓய்வூதியம் கிடையாது. இமாச்சல பிரதேச சட்டப்பேரவையில் புதிய மசோதாவை நிறைவேற்றி அம்மாநில அரசு அதிரடி. பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸில் விலக்கொலியில் ஜொலிக்கும் பொற்கோவில். விசேஷ நாளை முன்னிட்டு தீபங்களை ஏற்றி பொதுமக்கள் வழிபாடு. ஆந்திராவில் வெள்ள பாதிப்புகள் குறித்து நேரில் ஆய்வு செய்ய மத்திய நிபுணர் குழு அமைப்பு. வெள்ளம் பாதித்த பகுதிகளுக்கு நேரில் சென்று உதவிகளை செய்திட உத்தரவிட்டிருப்பதாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா தகவல். ஆந்திர மழை வெள்ளத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா 5 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும். முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு அறிவிப்பு. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட ஆந்திரா, தெலுங்கானா மாநிலங்களுக்கு நடிகர்கள் சிரஞ்சீவி, மகேஷ் பாபு, அல்லு அர்ஜுன் நிதி உதவி. நிவாரண மற்றும் மீட்பு பணிகளுக்காக முதலமைச்சரின் நிவாரண நிதிக்கு தலா 1 கோடி ரூபாய் வழங்கினர். ஹரியானா சட்டப்பேரவை தேர்தலையொட்டி 67 பேர் கொண்ட முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டது பாஜக. முதலமைச்சர் நயாப் சிங் சைனி லட்வா தொகுதியில் போட்டியிடுவார் என்றும் அறிவிப்பு. யுக்ரைன் வெளியுறவுத்துறை அமைச்சர் டிமிட்ரோ குலேபா திடீர் ராஜினாமா. அமைச்சரவையில் மாற்றம் தேவை என செலன்ஸ்கி அண்மையில் பேசியிருந்த நிலையில் அடுத்தடுத்து 4 அமைச்சர்கள் ராஜினாமா செய்ததால் பரபரப்பு. சீன தலைநகர் பெய்ஜிங்கில் எரிசக்தி, கல்வி மற்றும் உட்கட்டமைப்பு குறித்து உச்சி மாநாடு. கென்யா, தென்னாப்பிரிக்கா, எகிப்து உள்ளிட்ட நாடுகளைச் சேர்ந்த தலைவர்களை உற்சாகத்துடன் வரவேற்ற அதிபர் ஷி ஜின்பிங். ஆசிய பசிபிக் நாடுகள் சுற்றுப்பயணத்தையொட்டி இந்தோனேசிய தலைநகர் ஜகார்த்தாவில் 2ஆம் நாளாக மக்களை சந்தித்தார் போப் பிரான்சிஸ். சாலை மார்க்கமாக வந்தவரை நூற்றுக்கணக்கான கிறிஸ்தவர்கள் உற்சாகத்துடன் வரவேற்றனர்.